இதை நம்ம பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு நாம் குடமிளகா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெல் பெப்பர் ரைஸ். அதுக்கு நான் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய். நான் 1/2 கப் சாதத்துக்கு தான் இது செய்கிறேன். பாருங்கள், பேனில் போட்டாச்சு. இதை நல்லா ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, மிக்சியில் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஒரு துண்டு தேங்காய் பத்தை சேர்த்துக்கோங்க. நான் ட்ரை கோகோனட் தான் இருக்குது, நான் அதை சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துடலாம். வெங்காயம், ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நாம் இந்த சோம்பில் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி போட்டாச்சு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், குடமிளகாவை நல்லா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இதை நல்லா கலக்கி கொடுத்துருங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். நான் நல்லா வதங்கின பிறகு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கலக்கி விட்டுட்டு நறுக்கி வச்ச குடமிளகாவை சேர்த்து நல்லா வதக்குங்க. குடமிளகாவை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கின